இருந்து தாக்குதல்களை எதிர்கொண்டுள்ளதாக கருதும் சவுதி அரேபியா, சவுதி அரேபியாவுக்கு இப்போது எழுந்துள்ள சிக்கல் சவுதி அரேபியா மீது சுமார் 30 ட்ரோன் தாக்குதல்களை PMF நடத்தியதாகவும் ஈரான் விதித்துள்ள பல விதிமுறைகள் மற்றும் சவுதி அரேபியா முதன்மையாக இந்த போரில் ஈடுபட பயப்படுகிறார். சவுதி அரேபியா தற்போது ஒரு இக்கட்டான சூழலை எதிர்கொண்டுள்ளது. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிரான போரை தொடங்கியதிலிருந்து அதில் நேரடியாக ஈடுபடாமல் இருக்கவே சவுதி அரேபியா பெரும்பாலும் முயற்சித்து வந்தது. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தற்போது 3 திசைகளில் இருந்து தாக்குதல்களை எதிர்கொண்டுள்ளதாக கருதும் சவுதி அரேபியா இனி பொறுத்து கொள்ள முடியாத நிலைக்கு வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த வாரம் சவுதி அரேபியா மீது ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக நம்பப்படும் ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களின் மீது சவுதி அரேபியா குறிப்பாக அமெரிக்காவோடு இணைந்து கடுமையான தாக்குதலை நடத்தியது. சவுதி அரேபியாவுக்கு இப்போது எழுந்துள்ள சிக்கல் என்ன? எதிர்கால தாக்குதல்களை தடுக்க பதிலடி நடவடிக்கைகளை தொடர்வதா அல்லது பதற்றத்தை குறைக்கும் நோக்கில் தனது எதிரிகளோடு சவுதி அரேபியா சமரச முயற்சிகளில் ஈடுபடுவதா என்பதுதான் அங்கே அவர்களுக்கு முன்னால் இருக்கும் பெரும் கேள்வி. யார் யாரை தாக்குகிறார்கள், ஏன் இந்த மோதல் உருவாகியுள்ளது என்ற கேள்வியை பார்ப்போம். கடந்த 5 மாதங்களாக வளைகுடா பிராந்தியம் மற்றும் மத்திய கிழக்கின் பிற பகுதிகளை பாதித்து வரும் இந்த மோதலில் பொதுவாக 2 தரப்புகள் உள்ளன. ஒருபுறம் ஈரானும் அதன் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையும் உள்ளன. அவர்களோடு கூட்டணியில் 2014ஆம் ஆண்டு ஏமனின் பெரும் பகுதியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த ஹூதிகள் இருக்கிறார்கள். இவர்கள் ஷியா பிரிவு இஸ்லாம் சமூகத்தை சார்ந்தவர்கள். அதைப்போல் ஈரானின் ஆதரவை பெறும் ஈராக்கிலிருந்து செயல்படும் PMF என்று சொல்லக்கூடிய பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸஸ் என்ற அமைப்பும் இந்த அணியிலே இறுக்கமாக இருக்கிறது. இந்த அமைப்பே சவுதி அரேபியா மீது சுமார் 30 ட்ரோன் தாக்குதல்களை PMF நடத்தியதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. தற்போது சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்காவின் பதிலடி தாக்குதலுக்கு இந்த அமைப்பு இலக்காகியுள்ளது மட்டுமல்ல, 2,40,000 பேர் அவர்களில் இருக்கிறார்கள் என்பதும் சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்கர்களுக்கும் நல்ல செய்தி அல்ல. மேலும் லெபனானில் செயல்படும் ஹெஸ்புல்லா அமைப்பும் ஈரான் ஆதரவு அணியில்தான் உள்ளது. இது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அது இன்னும் வலுவான சக்தியாகத்தான் இருக்கிறது. இருந்த போதிலும் தற்போது அவர்கள் நேரடி மோதல்களில் ஈடுபடாமல் சில பின்னடைவுகளுக்காக ஒதுங்கி நிலையில் இருப்பதாக கருதப்படுகிறது. ஆனால் ஹிஸ்புல்லா வலுவாகத்தான் இருக்கிறார்கள். இந்த மோதலுடைய மறுபுறத்தில் அமெரிக்கா உள்ளது. அதன் சக்தி வாய்ந்த சென்காம் மற்றும் பல்வேறு அளவுகளிலான வளைகுடா அரபு நாடுகள், குறிப்பாக நீங்கள் பார்த்தால் ஜோர்டான் ஆகியவை அதனோடு இணைந்துள்ளன. அமெரிக்காவினுடைய நெருங்கிய கூட்டாளியாக இருந்தாலும் இப்போரில் இஸ்ரேல் தற்போது நேர களத்தில் இல்லை. அண்மை காலமாக ஜோர்டான், குவைத், பஹ்ரைன் ஆகிய நாடுகளின் மீது ஈரானியர்கள் பயங்கர தாக்குதல்களை, ட்ரோன் ஏவுகணை தாக்குதல்களை நடத்துவதில் ஈரான் கவனம் செலுத்தி வருகிறது. அதைப்போல் ஈரான் விதித்துள்ள பல விதிமுறைகள் மற்றும் கடல் வழி தடங்களை பின்பற்றாமல் ஹர்முஸ் நீரிணை வழியாக செல்ல முயலும் வணிக கப்பல்களையும் அது குறிவைத்து தாக்குவதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஈராக்கிய ஆயுத குழுக்கள், அதாவது PMF, ஏமனில் உள்ள ஹவுதிகளும் இந்த மோதலில் தீவிரமாக இணைந்திருப்பது ஒப்பீட்டளவில் சமீபத்திய முன்னேற்றமாகவும்
இருந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நீடித்த அமைதி ஒப்பந்தம் ஒன்று எட்டப்படாவிட்டால் இந்த பிராந்தியத்தில் ரீஜனல் போராக அது விரிவடையும் மோதலில் சிக்கிக்கொண்டு அதனுடைய அபாயம் சர்வதேச அளவில் அது முழுமையாக மாறலாம், விரவலாம், பரவலாம் என்பதையும் இந்த போர் நடவடிக்கைகள் தற்போது காட்டுகிறது. முழுமையான போர் சூழலுக்கு இழுக்கப்படாமல் இருக்க சவுதி அரேபியா முயற்சிப்பதற்கு பல காரணங்கள் உள்ளன. சவுதி சிக்கப்பட்டு கொண்டது என்பதுதான் நம்முடைய பார்வை. ஏன் சவுதி அரேபியா முதன்மையாக இந்த போரில் ஈடுபட பயப்படுகிறார்கள்? ஏன் போரிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்பதை நாம் முதலிலிருந்து பார்ப்போம். சவுதி அரேபியா நாட்டின் நடைமுறை ஆட்சியாளரான இளவரசர் முஹம்மது பின் சல்மான் விஷன் 2030 என்ற பெயரில் அவர் ஒரு விரிவான மாற்றுத் திட்டத்தை, பொருளாதார முன்னெடுப்பை அவர் எடுத்து வருகிறார். எண்ணெய் வருவாயை மட்டும் சார்ந்திருக்கும் பொருளாதார அமைப்பிலிருந்து சவுதி அரேபியாவை முழுமையாக மாற்றி நவீன மற்றும் பல்துறை உள்நாட்டு தொழில்களை உருவாக்குவதே சவுதி அரேபியாவின் நீண்ட நாட்கள் நோக்கமாகும். ஒவ்வொரு ஆண்டும் வேலைவாய்ப்புகளை சந்தையில் அதிகரிப்பது, வேலைவாய்ப்பு சந்தையில் இணையக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது இந்த திட்டத்தின் முக்கிய இலக்குகளில் ஒன்று. விஷன் 2030 இந்த திட்டத்தில் முக்கிய அம்சங்களில் ஒன்று இன்டர்நேஷனல் முதலீடுகளை சவுதி அரேபியாவை நோக்கி இழுப்பது. அதேபோல் தாக்குதல்களுக்கு எளிதில் இலக்காக கூடிய தரவு மையங்கள் போன்ற முக்கிய உட்கட்டமைப்புகளை உருவாக்குவது இந்த திட்டத்தின் ஒரு பகுதி. தட்ஸ் மீன் டேட்டா சென்டர்களையும் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சர்வதேச டெக் ஹப்பாக ஆற்றுவதற்கு சவுதியை முயற்சிக்கிறார். எஃப்டிஐ கொண்டு வர போகிறார், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். எஃப்டிஐ கொண்டு வர போகிறார், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், டேட்டா சென்டர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், சுற்றுலாத்துறை, உணவுத்துறை இஸ் கோயிங் ஆன். இப்படி தான் போயிட்டு இருக்கு 2030. ஏமனில் உள்ள இந்த நிலையில் ஏமனில் உள்ள ஹூதிகள் தெற்கு எல்லை வழியாக ட்ரோன்களை ஏவுவதோ அல்லது ஈரானோ நேரடியாக ஏவுகணை தாக்குதல்களை நடத்துவது போன்ற நீண்டகால அச்சுறுத்தல்களுக்கு சவுதி அரேபியா தொடர்ந்து உள்ளாகும் நிலை ஏற்பட்டால் இந்த திட்டங்கள் அனைத்தும் பாதிக்கப்படும், அழிக்கப்படும். ஏனென்றால் வெளிநாட்டிலிருந்து எஃப்டிஐ வராது, வேலை தேடி வரமாட்டார்கள். சவுதி பாதுகாப்பட்ட மண்டலமாக மாறும். ஹிஸ்புல்லாவோ ஹூதிகளோ இந்த பிஎம்எஃப் என்று சொல்லக்கூடிய பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ் அட்டாக் தொடரும் போது சிக்கல் உருவாகும். 2019 செப்டம்பரில் சவுதி அரேபியா ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தை கடந்த நாட்களில் எதிர்கொண்டது. ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போதுதான் ஈரானுடனான உறவுகள் சவுதிக்கு ஒரு மோசமான நிலையை ஏற்படுத்தியது. அந்த சூழ்நிலையில் ஈராக்கில் செயல்பட்ட ஈரான் ஆதரவு ஆயுத குழு ஒன்று, அஃப்ஹைக் மற்றும் குரைஷ், நல்ல கவனிங்க, இந்த ஈரானின் ஆயுத குழு அஃப்ஹைக் மற்றும் குரைஷ் ஆகிய சவுதியின் மிக முக்கியமான ரிஃபைனரிஸ், அதை வடிகட்டக்கூடிய அந்த ரிஃபைனரிஸ் உற்பத்தி ஆயில் குடோன்கள் மீது, ஆயில் நிலைகளின் மீது, எண்ணெய் உற்பத்தி கூடாரங்களின் மீது பயங்கரமான தாக்குதலை நடத்தினார்கள். அந்த தாக்குதலுக்கு ஏமனின் ஹூதிகள் தான் காரணம் என்ற கருத்து அப்போது முன்வைக்கப்பட்டது. ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த இடத்திற்கு சென்றபோது கட்டமைப்புகளில் ஏற்படுத்த சேதங்கள் அனைத்தும் வடக்கு நோக்கிய திசைகளில் இருந்துதான் நேரடியாக காண முடிந்தது. ஆகவே இந்த தாக்குதலால் சவுதி அரேபியாவின் எண்ணெய் ஏற்றுமதியில் சுமார் பாதி அளவு பல நாட்களுக்கு பாதிக்கப்பட்டது. நாட்டினுடைய கட்டமைப்பின் முக்கிய உட்கட்டமைப்புகள் பயங்கர சேதாரத்தை சந்தித்தது. இந்த தாக்குதலுக்கு எவ்வளவு பாதிப்பு அடையக்கூடியவை என்பதை நாட்டின் தலைமைக்கு உணர்த்திய எச்சரிக்கை மணியாகவும் அது அமைந்தது. இதுதான் இந்த வாரம், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை வெளியான செயற்கைக்கோள் படங்களிலும் மீண்டும் அஃப்ஹைக் எண்ணெய் நிலையம் ட்ரோன் தாக்குதலுக்கு இலக்கியாக்கி இருப்பது. குரைஷ் மற்றும் அஃப்ஹைகள் கடந்த முறை, இப்போ அஃப்ஹைக் பிஎம்எஃப்
பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸால் இலக்காகி வருவது தெரிய வந்தது. சவுதி அதிர்ச்சி அடைந்தது. இந்த தாக்குதலுக்கு ஈராக்கில் உள்ள ஆயுத குழுக்கள் தான் காரணம் என்றும் இப்போது கூறப்படுகிறது. இந்த நிலையில எண்ணெய் இன்றும் சவுதி அரேபியாவின் பொருளாதாரத்தின் உயிர் நாடிதான். அது பின்னாடி வரும். ஆனால் இப்பொழுது எண்ணெய் தான் அவர்கள் எக்ஸ்போர்ட். பிப்ரவரி மாதத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலாக ஈரானுடைய ஹெர்மூஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை முடக்கிய போது உலகின் ஒட்டுமொத்த எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை எரிவாயு வர்த்தகத்தில் 20% இந்த முக்கிய கடல் வழித்தடத்தின் மூலம்தான் நடைபெறுகிறது. ஈரானுக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் இடையாக அமைந்துள்ள இந்த நீரிணை செயல்பாடு பெரும் அளவில் பாதிக்கப்பட்டது. உலக எரிசக்தி சந்தைகளில் இது பெரும் கவலையையும் ஏற்படுத்தியது. சவுதியினுடைய கவலை இதை தொடர்ந்து இதற்கு பதிலடியாக சவுதி அரேபியா தன்னால் முடிந்த அளவிற்கு எண்ணெய் ஏற்றுமதியை நாள் ஒன்றுக்கு சுமார் 50 லட்சம் பீப்பாய்கள், கற்பனை செய்து பாருங்கள், 5 மில்லியன் நாள் ஒன்றுக்கு 5 மில்லியன் நாள் ஒன்றுக்கு 50 லட்சம் எண்ணெய் பீப்பாய்களை கிழக்கு மேற்கு குழாய் வழியாக தனது மேற்கு கடற்கரையில் உள்ள யான்பு ஏற்றுமதி நிலையத்திற்கு அவர்கள் அனுப்புகிறார்கள். அங்கிருந்து எண்ணெய் கப்பல்களில்தான் செங்கடல் வழியாக தெற்கே சென்று அது பின்பு அரபிக்கடலை கடந்து ஆசிய சந்தைகளுக்கு அனுப்பப்படுகிறது. சீனாவுக்கு போகிறது, இந்தியாவுக்கு போகிறது, எல்லா நாடுகளுக்கும் போகிறது. ஆரம்பத்தில் இந்த திட்டம் ரொம்ப சுமூகமாக செயல்பட்டது. கடந்த ஜூலை 13 அன்று, அதாவது இந்த மாதம், இன்றைக்கு 31ஆம் தேதி, 13ஆம் தேதி அன்று ஏமன் தலைநகர் சனாவுக்கு அருகில் உள்ள விமான நிலையத்தின் மீது சவுதி அரேபியா தாக்குதல் நடத்தியதும் ஈரான் விமானம் ஒன்று அங்கு தரை இறங்குவதை தடுக்கும் நோக்கில்தான் இந்த தாக்குதல் நடைபெற்றது என்றும் சவுதி ஆதரவு பெற்ற ஏமன் அரசு தெரிவித்தது. இதற்கு பதிலடியாக ஹூதிகள் சவுதி அரேபியாவின் அஃபா மற்றும் ஜீசான் பிராந்தியத்தின் விமான நிலையங்களின் மீது கடும் தாக்குதல்களை நடத்தினார்கள். இதை காட்டிலும் ரியாத்தை இது அதிகம் கவலைக்குள்ளாக்கியது. அதாவது சவுதி கடும் கவலைக்குள்ளானது. சவுதி அரேபியாவின் கப்பல் போக்குவரத்தை ஹூதிகள் குறிவைத்து தொடங்கியதுதான் இந்த கவலைக்கு காரணம். செங்கடலின் தெற்கு முனையில் உள்ள குறுகலான பாப் அல் மந்தப் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வது மிகவும் ஆபத்தானதாக சவுதிக்கு மாறிப்போனது. அதன் விளைவாக ஆசிய நாடுகளுக்கான சவுதி அரேபியா எண்ணெய் ஏற்றுமதி வெகுவாக பாதிக்கப்பட்டது. ஹூதிகளுக்கு எதிராக சவுதி அரேபியா 7 ஆண்டுகள் தாக்குதல் நடத்தியது. ஆனால் அதில் எந்த வெற்றியும் சவுதி பெறவில்லை. ஏமனை உலுக்கிய போர் நம் காலத்தின் மிக மோசமான மனிதாபிமான பேரழிவுகளில் ஒன்றாக இன்றும் கருதப்படுகிறது. அதன் தாக்கங்கள் இன்றும் நீடித்து கொண்டுதான் இருக்கின்றன. 2022ஆம் ஆண்டு ஹூதிகளோடு சவுதி அரேபியா ஒரு நிலையற்ற சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது. சில சமரச ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியான. ஆனால் தற்போது பிராந்தியத்தின் மிக பணக்கார நாடான சவுதி அரேபியா தெற்கில் ஏமனில் இருந்து வரும் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் அச்சுறுத்தல்களையும், வடக்கில் ஈராக்கில் இருந்து வரும் PMFனுடைய தாக்குதல்களிலும் ஒரே நேரத்தில் எதிர்கொள்ளும் கடும் அனர்த்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதனால் 2030 to 2030 புதிய உலக பார்வையான சவுதியின் திட்டத்தில் ஆரம்ப கணிப்புகளில் இது இடம்பெறவில்லை. ஆகவே தற்போது சவுதி எண்ணெய் வர்த்தகத்தை தாண்டி உலகை புதிய நோக்கத்திற்கு டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், FDI, எரிசக்தி துறை, வளம், கல்வி, யூனிவர்சிட்டி, மேனுஃபேக்சரிங் ஹப், இப்படியெல்லாம் 2030 விஷன், இதற்கு இடையூறாக இருக்கும் இந்த போர் எப்போது முடியும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.